அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பொருளையும் இந்த இதுல சேர்த்து இன்னைக்கு அருமையான டேஸ்டான ஒரு சிம்பிளான கீரை குழம்பு பண்ண போறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு ஜார்ல மிளகாய் வத்தல் ஒரு 4-5, அப்புறம் ஒரு தக்காளி 2 தக்காளி நறுக்கி போட்டு கொஞ்சமா மல்லித்தூள், அதாவது மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொத்தமல்லி தனியான்னு சொல்லுவோம், அந்த இதையும் ஆட் பண்ணிட்டு பாசிப்பருப்பு ஒரு 1/4 டம்ளர், கிட்டத்தட்ட 50 கிராம் இருந்தால் போதும் அது. அப்புறம் கொஞ்சமா வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/4 மூடி தேங்காய், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய், இதையும் நம்ம அதில் போட்டு இந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கிறோம். கொஞ்சமா புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி மையா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பான்லியில் ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் வெந்தயம் போட்டுங்க, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டிட்டு சின்ன வெங்காயம் தோல் நீக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை ஒரு 10-20-25 சின்ன வெங்காயம் எடுத்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மீன் டைம் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் இந்த தேங்காய் தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு அதே ஜாரில் கீரை, எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல, அரைக்கீரை சிறுகீரை எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா அலம்பிட்டு அதை ஒன்று கட் பண்ணலாம், இல்லைன்னா பரவாயில்ல, வேர்பகுதி மட்டும் நீக்கிட்டு அந்த கீரையும் அந்த ஜாரில் போட்டு நல்ல மையாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்காங்க. இப்போ அந்த கீரையையும் நம்ம இந்த தேங்காய் தக்காளி இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம், அதனோட இந்த கீரையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். ஒரு 2 ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை வதக்கிட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மிக்சிங் கீரை அண்டு இந்த தக்காளி தேங்காய் இந்த கலவையும் அதில் கொட்டிடுறோம். இந்த கலவையும் நான் அதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் அதில் ஆட் பண்ணிட்டு மீடியமாக வச்சுட்டு அடுப்பை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மிக்சி ஜாரில் அந்த கீரை தேங்காய் இதெல்லாம் இருக்கும், அதையும் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி நல்லா அலம்பிட்டு இதனோட ஆட் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா போகிறோம். இந்த சின்ன வெங்காயம் சேர்த்த கீரை குழம்பு செம டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். நெய் ஊற்றி சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அப்பளம் சைட் டிஷ்ஷாக இருந்தால் இன்னும் அருமை. இதே மாதிரி செய்து சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா கீரை குழம்பை விரும்பி சாப்பிடுவாங்க. கீரையை டைரெக்டாக கொடுத்தா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடுவாங்க. இது சாத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை இதுக்கெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோ பதிவு கீழே கருத்துக்களை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் சந்திக்கிறேன்.